guys, welcome back to my channel. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஸோ ஏர்போர்ட்டில் இருந்து நான் இப்போ எங்கே போக போகிறேன்னா ஒரு கண்ட்ரி தானே வரும், ஒரு கண்ட்ரியை நோக்கி நான் செல்ல போகிறேன். ஸோ கடைசிக்கு இந்த வீடியோ பாருங்கள். நான் எங்கே போகிறேன்றத அங்கே போய் சேர்ந்த உடனே ரிவீல் பண்ணுறேன். நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த கண்ட்ரியில இருந்து தான் இதுக்கப்புறம் vlogs எடுக்க போகிறேன். நான் வந்துட்டு அங்கே 4 days இருக்க போகிறேன். ஸோ 4 days ஒரு vlogs வரும். ஸோ அந்த vlogs வந்துட்டு என்னென்ன காட்டுவேன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், அவங்க கல்ச்சர் என்ன, அவங்களோட ஃபுட்ஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாமே நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வந்து லேண்ட் ஆயிட்டோம். ஸோ நம்ம ஒரு வழியா வந்து லேண்ட் ஆயிட்டோம். நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கிற டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக். நம்ம இப்போதான் பேங்காக்ல வந்து லேண்ட் ஆயிருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப்டர் நம்ம லேண்ட் ஆன உடனே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போதான் பேக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு நம்ம இப்போதான் வந்து சேர்ந்துருக்கோம். நான் இன்னும் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன், இன்னும் ஹோட்டல் போல. ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி வீடியோவை கண்டினியூ பண்றேன். நான் கொஞ்ச நேரம் எனக்கு இந்த நான் தங்கி இருக்கிற ஹோட்டலை பற்றி கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தேன். ஆனால் மொத்த வீடியோவில் நான் பேசுறது எதுவுமே விளங்கலை. ஓகே, இந்த ஹோட்டல் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய சாப்பாடுலாம் கூட வச்சுருக்காங்க, நான் காட்டுறேன். முதல்ல நான் இந்த ஹோட்டலை பற்றி அவ்வளோ நேரம் பேசினேன். பேக்ரவுண்ட்லாம் கூட நல்லா இருந்துச்சு சிட்டியோட. கடைசியாக பார்த்தா குரல் விளங்கலை. இட்ஸ் ஓகே, நான் வெளியே போய் இந்த ஹோட்டல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுறேன். பை த வே, நாங்கள் ஹோட்டல் செக்இன் இப்போ தான் கூட பண்ணோம். ஸோ இனிமேல் தான் போயிட்டு உவா சாப்பிடணும். உவா பேசிக்லி இந்த இடத்தோட வெதர் பார்த்தீங்கன்னா கொளுத்துது. மலேசியா கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வெயில் வேற லெவல். இப்ப நாங்க 2 பேரும் ஜோடியா சாப்பாடு தேடி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு சாப்பிட போறோம். பசிக்குதா ரொம்பயா? ஆனா நீ ஃப்ளைட்ல தானே நான் நாசனமா வச்சு கட்டுன்னு கட்டுனேன். ஆமா, உண்மைதான். ஓகே, நாங்கள் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு மீதி வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு கட்டாக தான் வரும். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். கெனபீஸ் ஓகே, இவங்க சொல்கிறாங்க இந்த கெனபீஸ் வந்துட்டு ஜூம் பண்ண சொல்லி. ஆனால் ஏன் அது மலேசியால இல்லீகல், இங்க லீகல். மலேசியால இல்லீகல் ஆனா இங்க லீகல். நம்ம இப்ப இருக்கிறது வந்துட்டு என்ன இடம்? சுக்கும்பிட் 11 தானே? சுக்கும்பிட் 11ல இருக்கோம். ஸோ இங்க உள்ள வியூ இப்படிதான் இருக்கு. சுத்தி பில்டிங்ஸ், பெரிய பில்டிங்ஸ், பெரிய இதுதான் இந்த ஊர்ல வந்துட்டு பைக் தான் கிராப். நம்ம ஊர்ல வந்துட்டு கிராப் காடி தான் கிராப். நான் என்ன கிராப்னு சொல்லி பார்த்துமா. இங்க நிறைய சாப்பாடு ஆப்ஷனும் இருக்கு. இங்க நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல.
ஆமா, லோக்கல் பீப்புள்ஸை விட இங்க நிறையவே ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நாங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறேன் சாப்பாடு தேடி. ஆக்சுவலி இங்க வந்து டாக்ஸி எல்லாம் கூட இருக்கு. ஆனா நாங்க ஏன் டாக்ஸி புக் பண்ணலைன்னா பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையா சொல்லணும்னா இங்க உள்ள வெதர் வந்து சரியான அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்த்தப்போ நம்ம ஊரோட வெதர் வந்துட்டு 29 இருக்கு. ஆனா இங்க 37 இருக்கு வெதர். செம்ம சூடு, எக்ஸ்ட்ரீமான சூடு. கொஞ்ச நேரம் கூட வெளியாக முடியல. உடம்பு அப்படியே தோல்லாம் எரியுது தக்க 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 தக்கன்னு. நாங்களும் ரொம்ப நேரமா சாப்பாடு தேடி போய்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இன்னும் சாப்பாடு கிடைக்கல. ஆமா, நாங்க வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தர்றோம். ஃப்ரைட் ரைஸ், நசி கோரிங். இங்க வந்து நசி கோரிங் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தாய்லாந்துல உள்ள 7-Eleven ரொம்ப பிடிக்கும். 7-Elevenல பர்கர்ஸ்லாம் இருக்கும். பர்கர், ஸ்பெகட்டி, என்னென்னமோ இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மலேசியால உள்ள 7-Eleven மாதிரி இருக்காது. சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆக்சுவலி எந்த அளவுக்கு ருசியா இருக்குன்னா இன்னைக்கு நைட் நாங்க அதான் சாப்பிடலான்னு கூட பிளான் பண்ணிருக்கோம். பாத்துக்கோங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். 7-Eleven சொன்னா 7-Eleven வந்துருச்சு. ஆக்சுவலி ஆனா இந்த இடத்துல உள்ள 7-Eleven ரொம்ப டீசெண்டா இருக்குல்ல. நம்ம லாஸ்ட் டைம் போன ஹட்யாயோட 7-Eleven வந்துட்டு ரொம்ப துருவா இருந்துச்சு. அங்கங்க வந்துட்டு கடை இருக்கும், குட்டி குட்டி இடத்துல 7-Eleven இருக்கும். இதுக்கு வந்துட்டு அழுக்காதான் இருக்கும். ஆனா அங்க உள்ள பர்கர்லாம் ஸ்டில் வெரி நைஸா, டெலிஷியஸா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலி நாங்க இங்க சாப்பிட போறோம், அங்க சாப்பிட போறோம், இங்க போலாம் அங்க போலான்னு சொல்லி 80 ரூபாய் ஏமாந்து திரும்ப ஒரு இல்லை 80 பாட்டா 80 பாட் ஏமாந்து, அதுக்கப்புறம் ஒரு 60 பாட் ஏமாந்து இப்படி ஏமாந்து கடைசியா நாங்க லஞ்ச் எடுக்கிறதுக்கு 7-Elevenக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு நானே ஹோட்டல்ல போயிட்டு சொல்றேன். நான் சொன்னேன்ல இங்க உள்ள 7-Elevenல சாப்பாடு செம்மையா இருக்கும்னு. இந்த புகர் தான் சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்ல, இங்கேயும் நிறைய இருக்கு. ஆக்சுவலி இப்போ எங்களை கூட்டிட்டு போன கடையை விட இங்க உள்ள சாப்பாடு வந்து இன்னும் டெலிஷியஸா இருக்கும். ஓகே, நாங்கள் ஒரு வழியாக இப்போ வந்துட்டு ஹோட்டலுக்கே திரும்பி வந்துட்டோம். ஒரு சாப்பாடு சாப்பிடாம. அதுக்கு முன்னாடி நான் 7-Elevenல என்ன வாங்கினேன்னு நான் காட்டுறேன். 7-Elevenல நாங்கள் வாங்கினது வந்து ஃப்ரைட் ரைஸ் மேமங் செட்டா சூப்பராக இருக்கும். 10 out of 10. நான் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கனால நான் சொல்கிறேன், மேமங் நைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சாசேஜ், இதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்கர் வாங்கினேன். இதுதான் த மஸ்ட் ட்ரை பர்கர். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் எனக்கு 2 பர்கர் வாங்கினேன். பிகாஸ் இப்போ ஒன்று சாப்பிட்றதுக்கு திடீர்னு ராத்திரி சாப்பாடு ஓரம் கட்டிடுச்சுன்னா அதனால 2 பர்கர் வாங்கினேன். அதுக்கப்புறம் சிக்கன், BBQ சிக்கன், இதுவுமே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் கடைக்கு வரேன். என்ன நடந்துச்சு இன்னைக்கு? நமக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஓரம் கட்டணும்ல, அதனால் இன்றைக்கி மேமாங் எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு வெளியே சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணோம். வெளியே சாப்பிட போகலான்னு தேடிக்கிட்டே இருக்கிறப்போ ரொம்ப தூரம் தேடி போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு துக்துக்கா கிராப்பில் வேனை போட்டு நிற்பாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துக்கு கூட்டி போகிறேன், இவ்வளோ தான் விலை அப்படின்னு நம்மக்கிட்ட வந்துட்டு விலை வந்துட்டு குறைச்சி எப்படி சொல்கிறது. ஓகே, நாங்கள் போனது ஆக்சுவலி கிராப் கிடையாதுல, சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிராப் இல்லை. கிராப் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு பேர் தான் கிராப்பு. ரோட்டில் பார்த்துட்டு கான்சிடர் டாக்ஸி மாதிரி. ஓகே, ஈஸி டாக்ஸி மாதிரி. அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாப்பாடு கேட்டேன், எனக்கு சாப்பாடு கடை எங்கே போகிறது தெரில. எங்களோட நல்ல அந்த கதையை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ வந்து நாங்கள் அந்த
காரரை கூட்டிகிட்டு நாங்கள் பெஸ்ட்டான ஒரு சாப்பாடு கருத்து கூட்டி போக சொன்னால கூட்டி போனார். போயிட்டு பார்த்தா அந்த கடையில் ஆளே இல்லை. ஆனால் அங்கே உள்ள சாப்பாடு வந்துட்டு ஒரு நாசி கோரேங் நம்ம மலேசியா காசுக்கு செம்மையா இருக்கு. ஒரு நாசி கோரேங் உரைக்குது. ஒரு நாசி கோரேங் மலேசியா காசு 90 வெள்ளியாம். அவ்வளோ விலை. இதில் வர லாப்ஸ்டர் வாங்கிக்கோ, அது வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோன்னு. நானும் லாப்ஸ்டரை பார்த்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நம்ம மலேசியா காசுக்கு லாப்ஸ்டரை கன்வெர்ட் பண்ணால் 600 வெள்ளி. சரியான விலை. நான் அந்த கடையோட பேர் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் பேங்காக் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கடைக்கு போயிடாதீங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கூகுளில் போய்ட்டு ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்தோம். ரிவ்யூலாம் பார்த்ததுக்கு எல்லாமே சொல்லியிருந்தாங்க கடை சாப்பாடு நல்லாவே இல்லை, ஆனால் சரியான விலை. டூரிஸ்ட்னு தெரிஞ்சாலே வந்துட்டு அங்கே அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் நல்ல வேலை கரன்சி கன்வெர்ட்டரில் போய்ட்டு காசு செக் பண்ணதுனால எங்களுக்கு தெரிஞ்சு விலை அதிகம் அப்படின்னு. டக்குன்னு நாங்கள் அதை கடை விட்டு வெளியேட்டு நாங்கள் எதுவுமே உடப்பல. ஒரு பச்சை தண்ணி கூட நாங்கள் குடிக்கவும் கேட்டோம். ஃபோனில் ஸ்டோரேஜ் முடிஞ்சு போகிற ஒரு காரணத்தில் டக்குன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்லணும் மறந்துட்டேன். கடைசியாக ஒரு நாசி கோரிங் கடைக்கு போனோம். படும் கேளமாக மட்டமாக இருந்துச்சு. 60 பாட் கொடுத்துட்டு ஒரு வாய் தான் வச்சு சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் 7-Eleven போயிட்டு இந்த அருமையான சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கோம். வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த கடையோட இன்ஃபர்மேஷன்லாம் போடுறேன். நீங்கள் பேங்காக் பார்த்தீங்கன்னா அந்த கடையை தவிர்க்கவும். ஓகே, இப்போ நாங்கள் எதில் போயிட்டுருக்கோன்னா நாங்கள் வந்துட்டு துத்துக்ல போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கலராக தெரியுறேன்னா ஏன்னா துத்துக் ஃபுல்லாகவே கலராக இருக்கு. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா துத்துக்ல ஏறி சைனா டவுன் போயிட்டு இருக்கோம். அங்க ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு என் பேக்ரவுண்ட், சாரி. சோ அங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ரொம்ப ஸ்பெஷலா. இப்போ சைனா டவுன் வந்துட்டோம். எப்படி இருக்கு பேபி சைனா டவுன்? அப்படின்னா என்ன அது நல்லா இருக்கா இல்லையா? அதெல்லாம் வணக்கம் சொல்றது சைனீஸ் வார்த்தை. ஆக்சுவலி சைனா டவுன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டுமே கிடைக்கிற ஒரே ஒரு உருப்படியான இடம் பேங்காக்ல இதுதானா. பேசிக்லி இது வந்து ஒரு ஹாப்பினிங்கான பிளேஸ். அங்கதான் நாங்க வந்திருக்கோம். இங்க நாங்க என்ன பண்றோம்ன்றத முடிஞ்ச அளவு காட்டுறோம். காட்ட முடியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்க ப்ராபப்ளி நாங்க டின்னர் எடுக்க போறோம். டின்னர் எடுத்ததுக்கு அப்புறம் பார்ட்டி. நாங்க இன்னைக்கு இவனதான் கடிச்சு சாப்பிட போறோம். ஓகே சாய். guys, விடிஞ்சிருச்சு. நேத்து போயிட்டு நல்லா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வரது எங்க ஹோட்டலுக்கு வரதுக்கே லேட் ஆச்சு. அதனால நான் வந்துட்டு என் கார்டு எடுக்கல. ஸோ நேற்று நாங்கள் சாப்பிட போனதுக்கு அப்புறம் ஒரு இடம் போனோம், பார்ட்டி இடம்.
ஸோ அங்கே போயிட்டு நல்லா பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் எங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஃபோன் எல்லாத்தையுமே தூக்கி பேக்குள்ள வைக்க சொல்லிட்டாங்க. நோ கேமரா நோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தான் எங்களை உள்ளேயே விட்டாங்க. ஸோ வாஸ் குட், நைஸ், ஃபன். இன்னைக்கு வந்துட்டு விடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்க போகிறோம், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் தனியா அப்லோட் பண்ணுவேன், டே 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. நான் டே 2ல என்னெல்லாம் பண்றேன்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. Thank you for watching guys. Do subscribe, like and share. Okay, thank you so much.